ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேதம் கற்போம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் கிருபையாக தந்திருக்கிற இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தை கற்போம் என்ற நிகழ்ச்சி மூலமாக நாம் கிரமமாக ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து கற்று வருகிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனங்கள் துவங்கி 31ஆம் வசனங்கள் வரை அடங்கியுள்ள வேத பகுதியை நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய சிருஷ்டிப்பை குறித்ததான சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை நாங்கள் இதுவரை கற்று வருகிறோம். நீர் கற்றுக் கொடுக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் உள்ள சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், அதை நாங்கள் விளங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து வாழவும், சிருஷ்டிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக அவற்றிற்காக நன்றி செலுத்தி எங்களையும் உம்முடைய மகிமைக்கென்று படைத்திருக்கிறீர் என்ற சத்தியத்தை பிறருக்கு வெளிப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வேதம் கற்போம் நிகழ்ச்சி மூலமாக வேதத்தின் பல சத்தியங்களை எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே எங்களுடைய போதகராய் இருந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆவியானுடைய உதவி கொண்டு சத்தியங்களை விளங்கிக் கொள்ளும் கிருபைகளை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த நாட்களிலே சிருஷ்டிப்பினுடைய காரியங்களிலே கர்த்தர் சிருஷ்டித்ததான சிருஷ்டிப்புகளை பற்றி 3 நாட்கள் கர்த்தர் எவ்விதமாக சிருஷ்டித்தார் என்பதையெல்லாம் நாம் கற்று வந்தோம். இந்த நாளிலே 4வது நாளினுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது வசனங்கள் துவங்கி 19வது வசனங்கள் வரை உள்ள பகுதிகள் நமக்கு 4வது நாளிலே கர்த்தர் எவைகளை சிருஷ்டித்தார், எப்படி சிருஷ்டித்தார் என்கிற சத்தியத்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 3ஆம் நாளில் பூமியை தாவரங்களினாலே அலங்கரித்த தேவன் 4வது நாளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மூலமாக ஆகாயத்தை அலங்கரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி முதல் நாளிலேயே தேவன் வெளிச்சத்தை சிருஷ்டித்து விட்டார். ஆனால் 1ஆம் நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட வெளிச்சம் 4ஆம் நாளிலிருந்து சூரியன், சந்திரன் மூலமாக பூமிக்கு கிடைக்கும்படி தேவன் அவற்றை வானத்தில் வைத்திருக்கிறார். அதாவது பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் அந்த வெளிச்சத்தை பூமிக்கு கொடுக்கிற விதத்தில் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சூரியனும் சந்திரனும் எவ்வளவு வெளிச்சத்தை பூமிக்கு கொடுக்கின்றன என்பதை வைத்து சூரியனை பெரிய சுடர் என்றும் சந்திரனை சிறிய சுடர் என்றும் தேவன் குறிப்பிட்டுள்ளார் என்று நமக்கு வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனம் துவங்கி 19ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை தேவன் சிருஷ்டித்ததற்கான 3 காரணங்கள் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதில் 3 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எதற்காக தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தார் என்பது. முதலாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவதற்காக அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக. இரண்டாவதாக அவைகள் பூமியின் மேல் பிரகாசத்தை ஒளியை கொடுப்பதற்காக, பிரகாசிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்கான அடையாளங்களாக அது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் சிருஷ்டித்த சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இந்த 3 காரணங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நமக்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மோசேயின் காலத்திலே வாழ்ந்த பிற இன மக்கள் வானத்தின் சுடர்களை தெய்வமாக கருதி அவற்றை வழிபட்டு வந்ததினால் இவைகள் தெய்வங்கள் அல்ல என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக இவைகள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவன் இந்த வசனங்களிலே 2 தடவைகள் குறிப்பிட்டு சொல்லுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு காரியமானாலும் முக்கியப்படுத்தி சொல்லும் பொழுது எபிரேய மொழி வழக்கத்தின்படி அது 2 முறை அல்லது 3 முறை சொல்லப்படுமானால் அது முக்கியமான செய்தியை வலியுறுத்தி சொல்வதற்காக
சொல்லப்படுகிறதான சொல் வழக்கமாக மூலம்பாலிசியான எபிரேய மொழியிலே இருக்கின்றது. நம் வேதத்திலே பார்க்குமானால் அது இயேசு கிறிஸ்துவை உபயோகிக்கும் போது கூட மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது போன்று இதே போல இந்த பகுதியிலும் இயேசு கடவுள் கர்த்தரானவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எதற்காக படைத்தார் என்பதை 2 முறை இதே வசனங்களிலே குறிப்பிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எதற்காக அப்படி சொல்லுகிறார்? எதை முக்கியப்படுத்த விரும்புகிறார் என்றால், நான் சொன்னது போல மோசையின் காலத்திலே வாழ்ந்த பிறகின மக்கள் இந்த விதமான வானத்தின் சுடர்களை சூரியனையும் சந்திரனையும் வழிபட்டு வந்ததினாலே இவைகள் தெய்வங்கள் அல்ல, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய வெறும் விளக்குகள் என்பதை தேவன் வலியுறுத்துவதற்காக அதை 2 தரம் அதை சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வெளிச்சத்தை கூட அவர்கள் கடவுளாக எண்ணினதினாலே அதையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்பது நாம் அறிந்திருக்கிற ஒரு சரித்திரம். ஆகவே அவைகள் வெளிச்சங்களுக்காக வெறும் விளக்குகளாக ஒளி தரக்கூடியவைகளாகத்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு வலியுறுத்தி காட்டுவதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். பழங்கால மதங்களிலே தெய்வங்களாக இந்த பழங்கால மதங்களிலே சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் தெய்வங்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் இவைகள் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காகவும் நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் கணக்கிடுவதற்காகவும் பருவ காலங்களை காண்பிப்பதற்காகவுமே சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன என்பதை வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். இதனால்தான் இப்படி சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை வழிபடுவதை கடுமையான குற்றமாக வேதாகமம் நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். உபாகமம் புத்தகத்திலே 17வது அதிகாரம் 2வது வசனம் துவங்கி 5வது வசனம் வரை உள்ள பகுதிகளில் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், உபாகமம் 17வது அதிகாரம் 2வது வசனம் துவங்கி 5ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகளிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இந்த சிருஷ்டிகரை வழிபடாமல் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவற்றை வழிபடுவது சிருஷ்டிகராகிய தேவனையே நிராகரிக்கக்கூடிய ஒரு பாவமான செயல் என்பதை அது முக்கியப்படுத்தி சொல்வதை பார்க்கிறோம். அந்த உபாகமம் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது, ஒருவேளை இப்படிப்பட்ட பிற சிருஷ்டிகளை, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை ஒரு மனிதன் வணங்குவானாயானால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பாவமாகவும் அவர்களுக்கு அது ஒரு தண்டனையாகவும் வழங்கப்பட்டதினாலே இவைகளை குறித்து சொல்லும் போது இவைகள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக அறிய தருகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த 5ஆம் நாளினுடைய சிருஷ்டிப்புகளிலே இந்த 4 நாட்களிலே விதமான காரியங்களை நாம் சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் பாவமாக கருதுகிற காரியங்களை சிருஷ்டிப்பை தொழுது கொள்வதை ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. அது எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக மாத்திரமே அது பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போலதான் மனித வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்திருக்கிறாரோ, உண்டாக்கி இருக்கிறாரோ, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் மாத்திரமே நம்முடைய வாழ்விலே அவருக்கென்று அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 5ஆம் நாளுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து நாம் கவனிக்கலாம். இந்த 5ஆம் நாளின் சிருஷ்டிப்புகளை குறித்து நாம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 20வது வசனங்கள் துவங்கி 23வது வசனங்கள் வரை உள்ள பகுதிகள் இந்த 5ஆம் நாளினுடைய சிருஷ்டிப்புகளின் காரியங்களை குறித்து நமக்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதாவது 5வது நாளில் தேவன் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் நீரில் வாழும் உயிரினங்களையும் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். யாராவது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனங்கள் துவங்கி 23வது வசனங்கள் வரை. பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். தேங்க்யூ. இதுல பார்க்கிறோம், 5வது நாளில் தேவன் வானத்தில் பறக்கும் பறவைகளையும்
நீர்வாழ் உயிரினங்களையும் சிருஷ்டித்தார். இதனால்தான் இது வெறுமையான ஆகாயத்தையும் சமுத்திரத்தையும் நிரப்பும் ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏற்கனவே முதல் நாளில் பார்த்தோமே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. வெறுமையா இருந்தது என்றால் அதிலே ஒன்றும் இல்லாமல் இருந்தது. ஆகவேதான் அவைகளை நிரப்பும் வண்ணமாக 5வது நாளில் தேவன் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் நீர்வாழ் உயிரினங்களையும் சிருஷ்டித்தார் என்பது இந்த நிரப்புகிற பூமியை நிரப்புகிற ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வழக்கம் போலவே ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது இவைகள் உண்டாக கடவது என்று தேவன் சொல்ல இவைகள் சிருஷ்டிக்கப்பட்டன. ஆனால் நாம் இப்போது உபயோகிக்கக்கூடிய இந்த தமிழ் வேதாகமத்தில் பறவைகளின் சிருஷ்டிப்பை பற்றி சரியான விதத்திலே மொழிபெயர்க்கப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மொழிபெயர்ப்பு தவறு என்று சொல்லவில்லை, அது சரியான விதத்தில் அது மொழிபெயர்க்கப்படவில்லை. ஏனென்றால் மூல பாஷையாகி எபிரேய மொழியிலே அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதனுடைய சொல்லார்த்தத்தையும் அதனுடைய எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்களை பார்க்கும்போது அதில் இருக்கிற விதமாக இதிலே தமிழ் வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் முந்தைய நாட்களிலே அந்த காரியங்கள் பழைய ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழியாக்கத்தை சார்ந்து அதிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டதினாலே அதிலே சில வார்த்தைகள் விடுபட்ட போதிலும் அவைகளையே அப்படியே தமிழிலும் மொழியாக்கம் செய்திருப்பது. நான் சற்று விளக்கமாக அதை உங்களுக்கு கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியில 20வது வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவது. இந்த வசனத்தினுடைய மொழியாக்கத்தின்படி நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜலத்திலிருந்து இந்த பறவைகள் ஜனிப்பிக்கப்பட்டது என்பதாக கூறுவதை போன்று இதில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வாசித்து பார்ப்பதனால் இதே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இதுல பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 2வது அதிகாரம் 19வது வசனமும் இந்த 1வது அதிகாரத்தினுடைய 20வது வசனம் முரண்படுவதை போல இருக்குது. அது ஜலத்திலே பிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லப்படுவதை போல இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஆங்கிலத்திலே இந்த எபிரேய மொழியிலே அதை பார்ப்போமானால் ஒரு வாக்கியமானது அதிலே தவற விடப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் அந்த எபிரேய மொழியிலே பார்ப்போமானால் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கப்பட கடவுது என்று சொல்லப்படுகிற அந்த வாக்கியம் புதிய ஆங்கில வேதாகமத்திலும் புதிய தமிழ் மொழிபெயர்ப்புகளிலும் மூல மொழியான எபிரேய மொழியிலே எப்படி இருக்கிறதோ அதை போலவே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால் நீந்தும் ஜீவ ஜந்துக்களை ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறவைகள் பறக்கவும் கடவது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழிபெயர்ப்பிலே இந்த பறவைகள் பறக்கவும் கடவது என்ற வார்த்தை விடுபடப்பட்டிருப்பதினாலே இது என்ன அர்த்தப்படுத்துகிறது? பறவைகளும் ஜலத்தினால் உண்டாக்கப்பட்டது என்ற அர்த்தம் கொடுக்கிற வார்த்தையாக இது அமைந்து விட்டது. ஆனால் மூல பாஷையிலே எபிரேய மொழியிலே பார்ப்போமானால் இந்த 2வது அதிகாரம் 19வது வசனத்தின்படி பறவைகளை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி அவற்றிற்கு பறக்கும் சக்தியை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே வேத வசனங்கள் முரண்பாடானதாக இல்லை. ஆனால் மொழியாக்கத்திலே சற்று வித்தியாசமான வார்த்தைகள், அதாவது வார்த்தைகள் விடுபட்ட போனபடினாலே இவ்விதமான மொழிபெயர்ப்புகள் முரண்பாடுகளை போன்று நமக்கு அது தென்படுகிறது. ஆகவே இவைகளை நாம் தெளிவாக முதலாவது
விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே பறவைகள் தண்ணீரிலிருந்து உருவாக்கப்படவில்லை, சிருஷ்டிக்கப்படவில்லை. நீரில் வாழும் ஜந்துக்கள் தண்ணீரிலிருந்து உருவாக்கப்பட்டது. பறவைகளையோ ஆண்டவர் மண்ணினாலே சிருஷ்டித்தார் என்கிற 2வது அதிகாரம் 19வது வசனப்படி அவ்விதமாக கர்த்தர் சிருஷ்டித்தார். அவைகளுக்கு ஆதாம் இவ்விதமாக பேரிட்டான் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த நாளில் இது என்ன நடந்தது? இப்படி தமிழிலே விடுபட்டிருக்கிற மொழியாக்கத்தை போல பழைய ஆங்கில வேதாகமத்திலே மொழியாக்கம் அப்படி இருந்ததினாலே கிபி 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சீர்திருத்தவாதிகள் தங்களிடத்திலிருந்து அந்த வேதாகம மொழிபெயர்ப்புகளை ஆதாரமாக கொண்டு மீன்கள் மாத்திரமல்ல பறவைகளும் தண்ணீரிலேயே சிருஷ்டிக்கப்பட்டன என்று போதித்திருக்கிறார்கள் அந்த நாட்களிலே, 16ஆம் நூற்றாண்டிலே. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக ஆதியாகமம் 2:19 படி அது மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அவற்றிற்கு பறக்கும் ஆற்றல் தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நமக்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த 5வது நாளினுடைய சிருஷ்டிப்பினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த 5வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதாகும். வாசிக்கலாமா? 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். தேங்க்யூ. இதுல பார்க்கிறோம், இந்த 5ஆம் நாளுடைய சிருஷ்டிப்பினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், அந்த நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது. அந்த வார்த்தை சொல்லுது பாத்தீங்களா? தேவன் அவைகளை ஆசீர்வதித்து இவைகளை உண்டாக்கின பிறகு 5ஆம் நாளிலே ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்கள், சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் கர்த்தர் சிருஷ்டித்து அவைகளை ஆசீர்வதித்தார். இதுல இன்னொரு விசேஷ தன்மை என்னவென்றால், இதுவே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள தேவனுடைய முதலாவது ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்று சொல்லப்படக்கூடிய முதலாவது ஆசீர்வாதமே இதுதான். 5வது வசனத்தில் 5வது நாளில் சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் 6வது நாளிலும் மனிதர்களை சிருஷ்டித்த போது மனிதர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை நம்ம சற்று கவனமாக கவனிப்போமானால், 4வது நாளிலே தாவரங்களை எல்லாம் உண்டாக்கினாரே, அப்படி தாவரங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கவில்லை. ஒருவேளை தாவரங்களை ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்றால், அந்த ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே இனப்பெருக்கத்தை, இனவிருத்தி என்பதை ஆண்டவர் இதை ஆசீர்வாதமாக அதை வைத்திருக்கிறார் உயிரினங்களுக்கும் மனித வர்க்கத்துக்கும். தாவரங்களுக்கு தங்களுடைய ஜாதியின்படியே அதை பிறப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை அந்த சிருஷ்டிப்பிலேயே கர்த்தர் வைத்து விட்டதினாலே உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் மாத்திரம் இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்னவென்றால், அது இனவிருத்தி செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் சொல்லும் பொழுது இந்த உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கு மாத்திரம் சொல்லும் போது அந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது. தேவனால் கொடுக்கப்படுவது என்ன ஒரு ஆசீர்வாதம்? பழுகி பெருகுவது. அதைத்தான் பழுகி பெருகுங்கள் என்று இந்த உயிரினங்களுக்கும் சொல்லுகிறார், மனிதர்களுக்கும் அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது தேவனால் உயிரினங்களுக்கும் மனித வர்க்கத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். இந்த ஆசீர்வாதமானது உயிரினங்களுக்கு சென்று அவைகள் இனவிருத்தி அடையக்கூடிய ஆற்றலை அவைகளுக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமையான ஒரு ஆசீர்வாதமாகவே அது இருந்திருக்கிறது. அதைத்தான் தேவன் அவைகளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்திலே, இந்த பகுதியிலே தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவர்கள் மூலமாக சந்ததியை பெருக்குவதற்கு, அதனால்தான் வேறு இடத்திலே நாம் வாசிக்கிறோம், வேத பகுதியிலே வாசிக்கும் போது அவன் பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்காகத்தானே அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று வேதத்திலிருந்து நாம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது வெறும் உலக பிரகாரமான ஒரு மெட்டீரியல் பிளெஸிங் மாத்திரம் அல்ல. தேவன் பலவிதங்களிலே தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாகவே வாழ வேண்டும் என்பதற்காக, பிறருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரங்களாக நம்மை திகழ வைப்பதற்காகத்தான் கர்த்தர் நம்மை இவ்விதமாக படைத்திருக்கிறார் என்பதை இந்த வேத சத்தியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். சரி, 6வது நாளுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து பார்ப்போம். இந்த நாளிலே 4வது நாளுடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் பார்த்தோம். 5வது நாளினுடைய சிருஷ்டிப்பை குறித்தும் அந்த சிருஷ்டிப்பினுடைய சிறப்பு அம்சங்களை குறித்தும் நாம் தியானித்தோம். அதை தொடர்ந்து 6வது நாளிலே கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை குறித்து, அந்த சிருஷ்டிப்பினுடைய ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் தியானிக்கலாம்.
இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 24வது வசனம் துவங்கி 31ஆம் வசனம் வரை உள்ள பகுதிகள் இந்த 6வது நாளிலே கர்த்தர் எவ்விதமாக இந்த காரியங்களை சிருஷ்டித்தார், என்னென்ன காரியங்களை சிருஷ்டித்தார் என்பதை நமக்கு விளக்கி தருகின்ற ஒரு வசனங்களாக இந்த பகுதி இருப்பதை நாம் பார்க்கிறோம். 6வது நாளில் தேவன் மிருகங்களையும் பிராணிகளையும் ஊரும் பிராணிகளையும் உருவாக்கியதோடு மனிதனையும் அவர் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். நன்றாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இந்த பகுதியில இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், ஆண்டவர் முதலாவது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பின்பு மனிதர்களுக்கு தேவையான அத்தனையும் தாவரங்களையும் உயிர்வாழ் ஜந்துக்களையும் நீரினங்களையும் ஊரும் பிராணிகளையும் மிருகங்களையும் இப்படி எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்த பின்பே தேவன் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். ஏனென்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாம் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டதினாலே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முதலில் சிருஷ்டித்து விட்டு பின்பு மனிதனை சிருஷ்டித்தார். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் நாம் ஏற்கனவே தியானித்தபடி உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு நாம் அதை தியானிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு எவைகளெல்லாம் தேவை என்பதை ஆராய்ந்து அறிந்தவராக, அவர் புரிந்தவராக நமக்கு தேவன் என்ன செய்கிறார், நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கும் விதமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் தருகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னதென்று அறிந்திருப்பதினாலே எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்து விட்டு நிறைவாக கடைசியாக மனிதனை சிருஷ்டிக்கிறார். ஏனென்றால் அவருடைய சிருஷ்டிப்பினுடைய மிக முக்கியமான நோக்கத்தில் ஒன்று, இப்படி தாம் சிருஷ்டிக்க போகிற மனிதனுக்கு அவன் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்விலே எந்த விதமான குறை இருக்கக்கூடாது, எந்த விதமான தேவைகளும் இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துவதற்காக ஆண்டவர் அருமையாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு 6வது நாளிலே மனிதனையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது மனிதனுடைய வாழ்வானது சந்தோஷமானதாகவும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கின்ற விதத்திலே தேவன் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முதலில் சிருஷ்டித்திருக்கிறார். உயிரினங்கள் எல்லாம் மனித வாழ்வுக்கு உதவியாய் இருப்பதற்காகவும் உணவுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளன என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே தேவன் மனிதர்களை சிருஷ்டித்த பின்பு மனிதர்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேதத்தில் வேறு என்ன சான்று நமக்கு அவசியம்? மனிதனை உண்டாக்கும் முன்பதாகவே எல்லா தேவைகளையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன் அவனுக்கு போஷிக்கும் விதமாக, அவனை வழிநடத்தும் விதமாக, அவனை பாதுகாக்கும் விதமாக, அவனை செல்வந்தனாக்கி ஒரு குறைவும் இல்லாத ஒரு மனிதனாக பரிபூர்ணமான ஒரு மனிதனை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. அதை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. 6வது நாளிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே மனிதன்தான் சிருஷ்டிப்பினுடைய உச்ச கட்டமாகவும் உயர்வான ஒரு ஜீவியாகவும் இருக்கின்றான் என்பதையும் நான் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் எல்லா உயிரினங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில்தான் தேவன் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். இதனால்தான் மனிதனை இதை பற்றி சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறான். வாசிக்கலாமா? சங்கீதம் 8:5-6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 8:5-6. 8வது சங்கீதத்திலே 5-6 வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறான். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இதுல பார்க்கிறோம், நீர் அவனை தேவதூதரிலும். இந்த பகுதியில கூட நீங்க பாத்தீங்கன்னா தேவதூதர் என்று தமிழில மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. மூல பாஷையில எபிரேய மொழியில பார்த்தா தேவதூதன் என்பதுல அந்த இடத்துல நீர் தேவனிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன சொல்கிறார்? அந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முக்கியமான உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து மனிதனை அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய தேவன். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே அத்தனை அருமையான ஒரு காரியம். தேவதூதரை விட, தேவனை விட சற்று சிறியவராக அந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை உண்டாக்கி உருவாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேலே அவருக்கு மனிதனுக்கு ஆளுகை செய்யும்படியான சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம்.
இதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் மனிதனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உருவாக்கி இருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அவற்றிற்காக நீங்களும் நானும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தாம் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளை விட மனிதனை எத்தனை நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். குறைவின்றி கர்த்தர் படைத்திருக்கின்றார். அவரால் படைக்கப்பட்ட நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை மனிதனை சிருஷ்டித்த பொழுது உயிரினங்களை போன்ற அந்தந்த ஜாதியின்படி சிருஷ்டிக்கவில்லை. மனிதனையோ தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்தார். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 27வது வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனத்துல மாத்திரம் 3 முறை சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் மூல மொழியாகிய எபிரேய மொழியிலே கவிதை நடையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை 3 முறை அவர்கள் சொல்வது அதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக எபிரேய மொழியிலே வழக்க சொல்லாக அது இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு மனிதனை தேவ சாயலாக சிருஷ்டிப்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை தேவன் வலியுறுத்துவதற்காக இந்த சிருஷ்டிப்பின் மேன்மையை சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் இந்த வசனங்கள் விதமாக சொல்லியிருக்கு. மாத்திரமல்ல, எல்லா உயிரினங்களையும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி அவைகள் உண்டாக கடவது என்று கட்டளையிட்டின் மூலமாக தேவன் உருவாக்கிய தேவன் மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பு மட்டும் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுவதை நாம் கூறுவதை பார்க்கிறோம். மற்ற எல்லா உயிரினங்களும் எல்லாம் படைக்கும் போது உண்டாக கடவுது என்று சொல்லி அவர் படைத்து விட்டார். ஆனால் மனிதனை மாத்திரம் உண்டாக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை, இதில் சொல்லப்படுகிறது என்னவென்றால் தெய்வீக, அதாவது திருத்துவம் இதில் அடங்கி இருக்கிறது. திருத்துவ தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மனிதனை படைக்கும் போது தங்களுக்குள்ளே கலந்து பேசி அதை திட்டமிட்டு செய்வதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மனிதனை சிந்தித்து கலந்துரையாடி மனிதனுக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்கு தேவர் எத்தனை அக்கறையுள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள். ஆகவேதான் இன்றைக்கும் மனித வர்க்கத்தை மீட்கும்படியாக அவர்கள் பாவத்தின் விளைவினாலே விழுந்து போனாலும் அந்த மனித வர்க்கம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அவைகளை மீட்கும் பொருளாக தம்மையே பலியாக கொடுப்பதற்காகத்தான் மீண்டுமாக தேவன் மனிதனாக அவதரித்து மனிதனாக பிறந்து இந்த உலகிலே வந்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து சிலுவைகளை மரித்து உயிர்த்தெழுந்து நம்மை மீட்கிற இரட்சகராகவும் வந்திருக்கிறார். ஆகவே இந்த சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில எவ்வளவு விலையேற பெற்றவர்கள், அவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கலந்துரையாடலை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிப்பின் நாளிலே அவர் இருந்தது போலவே மூவரும் திட்டமிட்டு கலந்துரையாடி மனிதனை எத்தனை நேர்த்தியாய் படைத்திருக்கிறார்கள். அவருடைய கரத்திற்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவருடைய சிருஷ்டிப்பை பிரதிபலிக்கிற நீங்களும் நானும், தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிற நீங்களும் நானும் எத்தனை அன்புள்ளவர்களாக அவரை போலவே நாம் வாழ்கிறவர்களாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற்றப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த தேவ சாயல் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? இந்த தேவ சாயலை குறித்து வருகின்ற வாரத்திலே சற்று காரியங்களை தியானித்து விட்டு 7ஆம் நாட்களை குறித்ததான சிருஷ்டிப்பின் மேன்மையை குறித்தும் தொடர்ச்சியான அதிகாரங்களை குறித்தும் வசனங்களை குறித்தும் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இவ்விதமாக தேவனுடைய சிருஷ்டிப்பிலே ஒவ்வொரு காரியங்களையும் நாம் விளங்கிக் கொள்வதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை நேர்த்தியாய் படைத்திருக்கிற தேவன் நம்மை மிகவும் கவனத்தோடு இந்த மனுக்குலம் அனைத்திற்கும் எல்லா உயிரினங்களுக்கும் மேலாக இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஆண்டு கொள்வதற்காக அவைகளையெல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவைகளை நாம் ஆளுகை செய்வதற்காகத்தான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். சிலர் சொல்லுவதுண்டு, உயிரினங்களை நமக்கு எதிரிகளாக படைத்திருக்கிறார், நம்மை தண்டிப்பதற்காக என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் வேதத்திலே அதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. அவைகளை உணவுக்காகவும் நம்முடைய உதவிக்காகவும் தான் அவைகளை படைத்திருக்கிறார் என்பது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியம். ஏனென்றால் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்த தேவன் என்ன காண்கிறார்?
எல்லாவற்றையும் படைத்த பின்பு தேவன் அவைகளை நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவன் நல்லதாக கண்ட படைப்பிலே நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருப்பது தேவனுக்கு மகிமை கொண்டு வருவதாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த சிருஷ்டிப்பின் மேன்மை உணர்ந்த நாம் தேவனுக்கு என்று தொடர்ந்து சாட்சியாய் வாழ்வதற்கும், அந்த சிருஷ்டிப்பை அறிந்தவர்களாக தேவ சாயலை தரித்து கொண்டிருக்கிற நாம் தேவனையே பிரதிபலிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த சிருஷ்டிப்பின் மேன்மையை கற்றுக்கொள்வதற்கும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஒவ்வொரு அண்ணன் அக்காமார்களையும் ஆன்டிமார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வயதிலே மூத்தவர்களும் உடைய வசனத்தை தியானிப்பதற்கென்று வாஞ்சியோடு வந்திருந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்முடைய சிருஷ்டிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்நாளிலே உமக்கென்று சாட்சியாய் வாழ்ந்துவிட உம்முடைய சாயலை எங்களிலே பிரதிபலிக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இன்னும் இன்னும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.